அப்பா, இந்த கல்யாண மண்டபத்தோட வாடகை எவ்வளவு தெரியுமா? ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாயா? இங்கதான் பைரவியோட கல்யாணத்தை நான் நடத்த போறேன். ஆ, இங்க ஒரே நேரத்துல 200 கார்ஸ் நிறுத்த முடியும். பாத்தியா எவ்வளவு பெரிய கார் பார்க்கிங்? என் பாலையா கல்யாணத்துக்கு அவ்வளவு கார் வருமா? வா பாரு, இந்த ஹால்ல ஒரே நேரத்துல 3000 பேர் உட்கார முடியும். அவ்வளவு பேரா? எஸ். இந்த சாமுண்டீஸ்வரி பொண்ணு கல்யாணம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து இன்டர்நேஷனல் செனட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க. ஆமாமா, பாலையா கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும்னு ஜாதகத்துல எழுதி இருந்தது. இங்க ஒரே நேரத்துல 500 பேர் உட்கார்ந்து சாப்பிட முடியும். 500 பேரா? எலெக்ஷன் நடக்கும்போது எப்பவாவது என் ஹோட்டல்ல 20 பேர் உட்கார்ந்தாலே இடம் பத்தாதுமா. உண்மையிலேயே என் பாலையா ரொம்ப அதிர்ஷ்டக்காரம்மா. அது சரி, உன் பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன செய்வான்? உன் ஹோட்டலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஹோட்டல் போட்டுருவானா? அது மட்டும் இல்லாம என்னென்ன வெரைட்டிஸ் இட்லி பண்ணணும், எப்படி சட்னி அரைக்கணும், எப்படி சாம்பார் செய்யணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பியா? என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பாலையா மேல உங்க பைரவி என் பொண்ணோட பேரை சொல்றதுக்கே நீ இவ்ளோ தடுமாறியே. உன் பையனோட பேரை என் வாயில சொல்றதுக்கு எனக்கு எவ்ளோ அருவருப்பா இருக்கு தெரியுமா? உங்க பொண்ணுதாமா என் பாலையாவை காதலிச்சா. இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காது. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அழகான ஒரு புள்ளைய பெத்துக்குவீங்க, அப்புறம் அவனை நல்லா ட்ரெஸ் பண்ண வச்சு ஊர் முழுக்க சுத்த வைப்பீங்க. அவன் ஒரு நல்ல அழகான பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து பிடிச்சதும் அவ ஆஸ்தி மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு நீங்க எல்லாரும் நல்லா உட்கார்ந்து தின்னு சந்தோஷமா வாழுவீங்க. லண்டன்ல ஆம்பளைங்க கூட விபச்சாரம் செய்யறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்தியால, அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இந்த வேலையை செய்யற முதல் ஆம்பளைய நான் பாக்குறது உன் புள்ளையத்தான். இதுக்கு என்ன பேர் தெரியுமா? மேல் ப்ராஸ்டிடியூஷன். அதே வேலையத்தான் நீயும் இங்க செஞ்சிருக்க. உன் பையனை வச்சு என் பொண்ண மயக்கி அவ மனச மாத்திருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பையன் மட்டும்தானா, இல்ல நீ சொல்லித்தான் செய்யறானா? ஏன் எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க? என்னாச்சு? இவ்வளவு நேரம் ஆகியும் உங்க அம்மா இன்னும் வரல தம்பி. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியல. இவ்வளவு நேரம் ஆகி அம்மா வரலையா? எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? தம்பி, அவங்க எங்க போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஒண்ணு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, இல்லனா பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போவாங்க. அதுவும் இல்லனா உன் பிறந்த நாள் அன்னைக்கு கோவிலுக்கு போவாங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. சுவிட்ச் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. நாங்களும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். நான் நல்லா கிராண்டா காந்தி நகருக்கு பக்கத்துல இருக்கிற மேரேஜ் ஹாலை ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியா? போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் எதுக்கு? சரளம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்க? நாங்கெல்லாம் தப்பு பண்ணாலே எதுக்குடா இதெல்லாம் பண்ணீங்கன்னு திட்டுவாங்க. அந்த அம்மா போய் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? 2 நாளா ஒருத்தரை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியும். பைரவி, வேண்டாம் பைரவி, அத பத்தி யோசிக்கவே வேண்டாம். இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். பாலையா, இது பிரசாத் என் மச்சான். வணக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம அம்மா காணாமல் போன அன்னைக்கு ரோட்டில் ஆக்சிடெண்ட்டில் 3 பாடி வந்துச்சான்.
அவங்கள தேடி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை இல்லை. ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாம், தப்பு எதுவும் இல்லையே. வீரா, ஆ. 3 நாளைக்கு முன்னாடி வந்த பாடியை கொஞ்சம் காட்டு. எந்த பாடிப்பா? அந்த கார்ல அடிபட்டதா இல்ல ட்ரெயின்ல அடிபட்டதா? எந்த பாடி? காந்தி நகர் பக்கத்துல கல்யாண மண்டபத்துக்கு எதிர ஆக்சிடென்ட் ஆச்சு அது. ஓ, அந்த பாடியா? திங்ஸ முதல்ல காட்டுறேன், அப்புறம் பாடி பார்க்கலாம். வா. சும்மா டென்ஷன் ஆகாத, கண்டிப்பா உங்க அம்மாவா இருக்க மாட்டாங்க. ரெண்டு ஒண்ணு தொடு. இந்தாங்க. சார் வாங்க, வந்து பாடியை பாருங்க. கல்யாணம் பண்ற நேரத்துல அவங்க அம்மா காணாம போயிட்டாங்கன்னு சொல்ற? சரளாமா செத்து போயிட்டாங்களா? காந்தி நகர் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்தை புக் பண்ணன்னு சொன்னல, அங்க நீ மட்டும்தான் போனியா? ஆமா, நான் மட்டும்தான் போனேன். போய் சரளாமாவையும் நீ கூட்டிட்டு போயிருக்க. யார் சொன்னது? சரளம்மா இறந்து போனது அந்த கல்யாண மண்டபத்துக்கு எதிர்க்க இருக்கிற ரோட்ல தானே தெரிஞ்சதோ, அப்பவே அவங்க மரணத்துக்கு காரணம் நீ தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு. நோ, அவங்கள அங்க கூட்டிட்டு போனது, பேசினது எல்லாமே உண்மைதான். ஆனா அவங்க இறந்து போனதுக்கு நான் காரணம் இல்ல. வேற யாரு? அவங்க நிலைமை தான் இதுக்கு காரணம். அவங்க அந்தஸ்துக்கு இது சரி வராதுன்னு அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் சரளாமா செத்து போயிருக்கோம். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒத்துக்கிற மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட வேற மாதிரி பேசிருக்கல. இவ்வளவு காலமா எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலனா அது நடக்க நான் விட மாட்டேன். அதே மாதிரி தான் இதுவும். டான்ஸ் கிளாஸோட ரிசர்ச்னு சொல்லி அந்த காலனி பக்கம் போய் அங்க இருக்கிற ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்குவேனா? முதல்ல உன்னோட ரேஞ்ச், என்னோட ஸ்டேட்டஸ், இதையெல்லாம் அந்த சரளா அம்மா யோசிச்சிருக்கணும். நம்ம கோபுரத்துல வாழறவங்க, அவங்கெல்லாம் குடிசையில வாழறவங்க கோபுரத்துக்கு ஆசைப்படலாமா? அப்படி ஆசைப்பட்டா அது பேராசை. அதனாலதான் சரளாக்கு அப்படி ஆயிருக்கு. இதுக்கு நீயும் நானும் வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ படிச்ச ஸ்கூல், நீ படிச்ச காலேஜ், நீ கட்டிக்கிட்ட சேலையில இருந்து நீ படிச்ச மியூசிக் காலேஜ் வரைக்கும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணது உன் அம்மா தான். இந்த வாழ்க்கை முழுக்க உன் கூட வாழ போறவன் எப்படி இருக்கணும், எந்த ரேஞ்சில இருக்கணும், எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தானே பைரவி. இப்படி பார்த்து தானே எங்க அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா என்னாச்சு? கல்யாணம் ஆகி 4 வருஷத்துல நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கல்ல. சோ உன் லைஃபையே உன்னால டிசைட் பண்ண முடியல, நீ எப்படி என் லைஃபை டிசைட் பண்ணலாம்? ஷட் அப். இந்த சாமுண்டீஸ்வரி ஒரு ஃப்ளவர் பொக்கே வாங்கினா கூட அது 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து தான் வாங்குவா. பிளாட்ஃபார்ம்ல வாங்க மாட்டான். அவன் அம்மா செத்தாலும் சரி இருந்தாலும் சரி ஒரு கேர் ஆஃப் பிளாட்ஃபார்முக்கு உன்னை நான் கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டேன். நீ இனி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவரோட அம்மா சாவுக்கு காரணம் நீ தானே தெரிஞ்சதுனா
பாலையா என் முகத்துல கூட முழிக்க மாட்டாரு. பாலையா இல்லனா என் வாழ்க்கையில அர்த்தமே இல்ல. சரளமாவை சாகடிச்சு நீ அவர் அனாதையாக்கிட்ட. அந்த வேதனை என்னன்னு உனக்கும் தெரியணும்ல. அவருக்கு இனிமே அம்மா இல்ல, உனக்கு இனி பொண்ணும் இல்ல. வருவி